மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே பெரியார், அண்ணா குறித்த விமர்சன காட்சிகள் மேடையில் ஒளிபரப்பப்பட்டன. முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இந்து முன்னணி குறித்த விளக்க வீடியோ ஒன்று ஒளிபரப்பப்பட்டது. அப்போது தங்கள் கட்சியின் கொள்கை தலைவரான அண்ணா குறித்த விமர்சனத்தை மேடையில் அமர்ந்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அமைதியாக பார்த்தவாறு இருந்தனர். இது அக்கட்சி தொண்டர்கள் இடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் நடைபெற்று வரும் அப்பா மகன் சண்டையில் பல உண்மைகள் வெளியே வரும் என்றும் அதில் காடுவெட்டி குரு எவ்வாறு இறந்தார் என்பது குறித்த உண்மையும் வெளியில் வரும் எனவும் காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் காடுவெட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவில் நடைபெற்று வரும் பிரச்சினைக்கு ஈகோதான் காரணம் என்று கூறியுள்ளார். ஒரே மாவட்டத்துக்கு ஒரே பொறுப்புக்கு 2 மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. அதுக்கு 2 மாவட்ட செயலாளரும் சண்டை போட்டுக்கிறாங்க. கூடிய விரைவில் விட்டா வெட்டு குத்தாவும் போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஐயா டீமா சின்னையா டீமா இப்படின்னு. அப்ப கட்சியை அழிக்கிறதுக்கான விதையை இவங்களே துவக்கி வச்சுட்டாங்க. விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பாக நரிக்குடி அருகே உள்ள வீரக்குடி கரைமேல் முருகையனார் திருக்கோயிலில் மாவட்ட பாஜக தலைவர் பென்டகன் பாண்டுரங்கன் தலைமையில் மதுரை மாநாட்டிற்கு கொண்டு செல்வதற்காக வேல் பூஜை நடைபெற்றது. அப்போது விருதுநகர் கிழக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி தலைவர் வீரசோழன் சிவபாலன் வேல் பூஜை தொடர்பாக தனக்கு எந்த தகவலும் வரவில்லை என கூறி முருகன் சன்னதி முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் படுகர் நலச்சங்கத்தின் 48வது ஆண்டு விழா பாரம்பரிய இசை மற்றும் ஆடல் பாடலுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் படுகர் இன சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் படுகர் நலச்சங்கத்தின் 48வது ஆண்டு விழா பாரம்பரிய இசையுடன் கோலாகலமாக தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட படுகர் இன மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று பாரம்பரிய உடையுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நகரின் முக்கிய வீதிகளில் படுகர் இன மக்கள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் VM நகர் பகுதியைச் சேர்ந்த கீதா என்பவரிடம் 97 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தலைமறைவான 3 பேர் கொண்ட கும்பலை 4 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திம்ம பூபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் மூலம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட தேன்மொழி என்பவர் அரசின் திட்டம் ஒன்றை பெறுவதற்கு பணம் தேவை என கூறி கீதாவிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு 97 லட்சத்தை பெற்றுள்ளார். உறுதியளித்தவாறு பணத்தை திருப்பித் தராமல் தேன்மொழியுடன் ரவிச்சந்திரனும் மாயமானார். இந்நிலையில் உதகையில் தங்கியிருந்த தேன்மொழி, அவரது கணவர் சுரேஷ், ரவிச்சந்திரன் ஆகியோரை போலீசார் மடக்கி கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள நெடுங்காடு ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த மாணவர்கள் சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அப்போது பள்ளி காலத்தில் சுவைத்த விதவிதமான தின்பண்டங்கள் மற்றும் கோலி, பம்பரம், தாயக்கட்டை உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து ஆசிரியர்களுக்கு சமர்ப்பித்தனர். நாங்கள் 88, 89 ஜவஹர்லால் நேரு நெடுங்காடு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th படித்த நாங்கள் 37 வருஷம் கழித்து ரீயூனியன் ஃபங்க்ஷன் ஆரம்பித்து வாத்தியாரங்களுக்கு மரியாதை செய்வதற்காக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை சூளைமேட்டில் தொழிலதிபரிடம் 20 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்ட நிலையில் திட்டத்தை செயல்படுத்திய மோசடி தம்பதி கைதாகினர். கடந்த மே 29ஆம் தேதி சார்லஸ் என்ற தொழிலதிபரை தனிமையில் அழைத்து நெருக்கமாக இருந்தபோது அவரிடமிருந்து 20 சவரன் நகையினையும் 40,000 ரூபாய் பணத்தை ஆண்ட்ரியா என்பவர் பறித்துச் சென்றார். இதில் அவருக்கு உதவியாக இருந்த ரேகா மற்றும் நவீன் ஆகிய இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திட்டத்தை செயல்படுத்திய ஆண்ட்ரியா மற்றும் அவரது கணவர் கோகுலகிருஷ்ணனை போலீசார் கைது செய்துள்ளனர். தொழிலதிபரின் 14 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஏற்ற பயன்படுத்தப்படும் ஸ்டாண்ட் போதுமான அளவு இல்லை என புகார் எழுந்துள்ளது.
வயிற்றுவலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட நோயாளிக்கு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்ற மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இந்த நிலையில் குளுக்கோஸ் பாட்டில் மாட்ட பயன்படுத்தப்படும் ஸ்டாண்ட் இல்லாததால் நோயாளியுடன் வந்த ஒருவர் குளுக்கோஸ் பாட்டிலை தூக்கி பிடித்து நின்றார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் இலங்கையைச் சேர்ந்த ஃபைபர் படகு ஒன்று எஞ்சினுடன் கரை ஒதுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய கலங்கரை விளக்கம் அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விதமாக படகு ஒதுங்கியிருப்பதாக மீனவர்கள் தகவல் அளித்தனர். இதையடுத்து கியூ பிரிவு மற்றும் கடலோர காவல் குழும போலீசார் அந்த படகை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். மர்ம நபர்கள் யாரேனும் தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவ மேற்கொண்ட முயற்சியா அல்லது கடத்தல் நடவடிக்கையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொறியியல் துறை மாணவ மாணவிகளின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் சென்னையை அடுத்த தண்டலத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் ஸ்டார் மீட் என்ற தலைப்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதற்காக பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு கணினி, விவசாயம், விண்வெளி தொழில்நுட்பம் என மொத்தம் 24,500 படைப்புகள் கட்டுரை வடிவில் மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர். புதிய படைப்புகளை கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் மதிப்பீடு செய்தனர். முடிவில் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புறா பிடிக்கச் சென்றபோது கிணற்றில் தவறி விழுந்த இருவரை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். கொசவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி மற்றும் தாமோதரன் ஆகியோர் மது போதையில் புறா பிடிக்கச் சென்றுள்ளனர். அப்போது 50 அடி ஆழ கிணற்றிற்குள் திருமூர்த்தி தவறி விழுந்துள்ளார். அதை பார்த்த அவரது நண்பர் தாமோதரனும் கிணற்றில் குதித்து காப்பாற்ற முயன்று இருவரும் வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டுள்ளனர். இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருவரையும் உயிருடன் மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாங்காடு அடுத்த பூச்சிக்கடை அருகே நேரிட்ட விபத்தில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட 5 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பேராவூரணியில் காதணி விழாவுக்கு சென்றபோது முன்னே சைக்கிளில் சென்றவர் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் நின்ற ரோட் ரோலரில் மோதியது. இந்த விபத்தில் லேசான காயமடைந்த 5 பேரும் மீட்கப்பட்டு புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் முதலமைச்சராக வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வாசல் முன்பு ஜனசேனா கட்சி தொண்டர்கள் முழக்கமிட்டு வழிபாடு நடத்தினர். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் அவரது ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திருப்பதி சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசலு வருகை தந்தனர். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த சீனிவாசலுவின் ஆதரவாளர்கள் கோவில் வாசல் முன்பு பவன் கல்யாண் முதலமைச்சராக வேண்டும் என்று முழக்கமிட்டனர். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டிப்யூட்டி சிஎம் பார்க்கறது வந்துட்டோம். நான் வேலுமுருகன் கும்பிட்டோம். அப்புறமா சிஎம்முகா நம்ம திருப்பதியில் சிஎம்முகா பிரமாண ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு இந்த வேலுமுருகன் முக்கிட்டோம். நம்ம ஆளுங்களா ஜெய் பவன் கல்யாண். சென்னை சைதாப்பேட்டையில் 488 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கென பிரத்யேக உயர் பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அமையவுள்ளது. இதற்கான இடம் மற்றும் கட்டுமான பணி குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். ஏறத்தாழ 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை அமையவிருக்கிறது. இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக அளவிலான வரலாற்றிலும் கூட குழந்தைகளுக்கென்று ஒரு பிரத்யேகமான அரசு மருத்துவமனை தமிழ்நாட்டில்தான் முதன்முறையாக அமையப்பெறவிருக்கிறது. நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மின்கம்பம் மீது மோதிய விபத்தில் தாயும் மகனும் உயிரிழந்தனர். ஆறுமுகநேரி பகுதியைச் சேர்ந்த சந்தனமாரி என்பவர் தனது மகன் இசக்கிராஜாவுடன் கிருஷ்ணாபுரம் அருகே உள்ள கோயிலுக்கு சென்றுள்ளார். தரிசனத்தை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது சிவந்திப்பட்டி அருகே நிலை தடுமாறி சாலை ஓரத்தில் இருந்த மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பலத்த காயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி இருவரும் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பானாவரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் பணி முடிந்து வீடு திரும்பிய போது மர்ம நபர்களால் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி ரயில்வே மேம்பாலம் அருகே பாலகிருஷ்ணனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கொலை குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.